வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இது கனடா ஸ்கை யோகா மன்றத்தின் வாராந்த சிறப்பு சிந்தனை உரை நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சிக்கு இணையதளம் வாயிலாக வருகை தந்துள்ள அனைத்து வேதாத்திரிய அன்புள்ளங்களையும் வாழ்க வளமுடன் என்று மீண்டும் வாழ்த்தி வணங்குகின்றோம். இப்பொழுது நாம் நமது சிறப்பு சிந்தனை உரை பகுதிக்கு செல்வோம். இன்று நமக்கு சிறப்பு சிந்தனை உரை வழங்க நம்முடன் இணைந்திருப்பது வேறு யாரும் இல்லை, முதுநிலை பேராசிரியர் பழனிசாமி ஐயா அவர்கள். பேராசிரியர் பழனிசாமி ஐயாவுக்கு நாம் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிகளிலே கூறுவது போன்று இந்த மன்றத்திலே அறிமுகம் தேவையில்லை. இருப்பினும் ஒரு சிறு அறிமுகம். பேராசிரியர் கடந்த 30 வருடங்களுக்கு மேலாக 35 வருடங்களுக்கு மேலாக வேதாத்திரியத்திலே தன்னை முழுமையாக இணைத்து வேதாத்திரியத்தை அடிப்படையாக வைத்து ஆழ்ந்த ஆன்மீக ஆராய்ச்சிகள் எல்லாம் செய்து ஏறத்தாழ 10 புத்தகங்கள் கூட எழுதியிருக்கின்றார்கள். மகரிஷியினுடைய நிழலிலே தொடர்ந்து மகரிஷியினுடைய பணித்தவர் வேதாத்திரியத்திலே மிக ஆழமான அறிவும் அனுபவமும் பெற்றவர். ஐயாவுடைய ஆராய்ச்சியின் மூலம் வெளிவந்த ஒரு நூல் ஆன்மா பற்றிய அறிவியல் அறிமுகம். அந்த நூலை அடிப்படையாக வைத்து ஐயா நமக்கு ஆன்மா என்ற தலைப்பிலே கடந்த பல மாதங்களாக தொடர் சிந்தனை உரை நிகழ்த்தி வருகின்றார்கள். அந்த வகையிலே அந்த தொடர் சிந்தனை உரையின் 12வது பாகம் என்று இப்பொழுது இந்த சிந்தனை உரையை ஆரம்பிக்குமாறு பேராசிரியரை கனடா ஸ்கை யோகா மன்றத்தின் சார்பிலே பணிவன்புடன் வேண்டுகின்றோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீர் அமைத்து உய்வித்த குருவே வாழ்க, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். கனடா ஸ்கை யோகா அறக்கட்டளையை சிறப்பாக நடத்தி வருகின்ற ஆன்மீக அன்புள்ளங்கள், குறிப்பாக பேராசிரியர் முனைவர் சிவசங்கரம் ஐயா அவர்கள் மற்றும் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து சிறப்பித்து வருகின்ற அன்பர்கள் அனைவருக்கும் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் சார்பாக வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் எனது அன்பு கலந்த பணிவான வணக்கத்தையும் சமர்ப்பித்து ஆத்மாவை பற்றிய அறிவியல் சிந்தனையின் 12ஆம் பாகத்தில் ஆத்மாவின் மறுபிறப்பு பற்றிய கருத்துக்களை இப்போது நாம் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். ஆத்மாவை பற்றிய ஒரு தேடல், ஆர்வம் இன்று வரைக்கும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. இந்த வாழ்க்கை முடிந்த பிறகு மீண்டும் நாம் என்ன ஆவோம் என்ற ஒரு சஸ்பென்ஸ், ஒரு திகில் நிகழ்வு, எதிர்பார்ப்பு எல்லோருடைய மனதில் இருக்கிறது. இதற்கு யார் பதில் சொன்னார்கள்? இதுவரைக்கும் புராண கதைகளை பேசுபவர்கள் தான் இதை பற்றியெல்லாம் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கும் நான் யூடியூப்ல பார்க்கிறேன். இவர்களுக்கு ஆத்மாவை பற்றி அறிவியல் பார்வை உண்டா என்ற ஒரு கேள்வி வருகின்ற போது
அவர் சொல்லுகின்ற கதைகள் எல்லாம் இல்லை என்பதுதான் எடுத்துக்காட்டு. அதாவது தமிழ்நாட்டிலே தினமலர் என்ற ஒரு பத்திரிகை, அதிலே கோவில் கும்பாபிஷேகத்தை பற்றி பல மடத் தலைவர்கள், ஆன்மீகவாதிகள் கிட்டத்தட்ட அரை பக்கம், இந்த செய்தித்தாள் எவ்வளவு பெருசு இருக்குன்னு தெரியும், அரை பக்கம் அளவுக்கு அதை பற்றிய ஒரு செய்தி. அதுல ஒருத்தர் சொல்றார், கும்பாபிஷேகம் செய்யலைன்னா கடவுள் அங்க இருந்து ஸ்தல விருட்சத்துல போய் உட்காந்துக்குவார். அங்கிருந்து பார்ப்பார், இந்த வருஷமாவது கும்பாபிஷேகம் பண்றாங்களா இல்லையான்னு. இல்லைன்னா அப்படியே போயிடுவார். இது எப்போ? 2021, 2, 3, ஒரு 4-5 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த செய்தி. இதை படித்து நம்புவது இருப்பதனால் தானே இதெல்லாம் செய்தித்தாள்களிலே பிரசுரிக்கிறார்கள். அப்படி என்றால் படித்த பட்டதாரிகள் கூட, விஞ்ஞானிகள் கூட இப்படிப்பட்ட மூட கருத்துக்களை எதிர்த்து பேசாத காரணத்தினால் இது போன்ற குழப்பவாதிகளின் ஆன்மீக பேச்சுக்கள், பதிவுகள் கொடிகட்டி பறக்கின்றன. பொதுவாக இறந்தவர்களே மீண்டும் பிறக்கிறார்கள் என்ற கருத்து பரவலாக பேசப்படுகிறது. இறந்தவர் எப்படி பிறக்க முடியும்? அப்படி என்றால் முதல் மனிதன் தோன்றுவதற்கான ஆத்மா எங்கிருந்து வந்தது? இப்ப இன்றைக்கே நாம் எங்கிருந்து வந்தோம் என்று பின்னோக்கியே போனால், ஒரு 4-5 தலைமுறைகளுக்கு முன்பு இருந்த ஒரு தாய் தந்தை, அவர்களுக்கு பிறந்த 4 குழந்தைகள், 4 குடும்பங்கள், அவர்களுக்கு பிறந்த 4 குழந்தைகள், 4 குடும்பங்கள், இன்றைக்கு பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 200 பேர் பக்கம் இருப்போம். இந்த 200 பேருக்கும் மூலம் அந்த கணவன் மனைவி 2 பேர் தான். இதே போல இந்த 820 கோடி மக்களுக்கும் மூலம் என்று பார்த்தால் ஒரு ஆண் பெண்ணாகத்தான் இருக்க முடியும். என்றால் அவர்களுக்கு ஆத்மா எங்கிருந்து வந்தது என்று கேள்வி கேட்டா அடுத்து சமாளிப்பான். சரி, அப்படி இல்லை, இந்த ஆடு மாடுல இருக்குல்ல, அதுக்கெல்லாம் ஞானம் வருகின்ற போது மனிதனாக பிறக்கும். இந்த மனுஷனா பிறந்தவனுக்கே ஞானம் வரல, ஆட்டு மாட்டுக்கு ஞானம் வருமா? ஆனால் இதை பேசியவனும் கேட்டுக்கொண்டிருந்த ஒரு 500 பேர்களும் ஒரு மனித தாய் தந்தைக்கு பிறந்தவர்கள் தான் என்பது கூட யோசிக்க முடியாது. இவங்க யாராவது விலங்குல இருந்து பிறந்திருந்தா ஓகே, ஏத்துக்கலாம். இங்க இருக்கிற அத்தனை பேர் எக்ஸம்ஷனே இல்லை, அத்தனை பேரும் தாய் தந்தைக்கு பிறந்தவர்கள் தான். எப்படி உட்கார்ந்து கேட்கிறாங்க? எப்படி நம்ப முடியுது? எனவே இது போன்ற மூட நம்பிக்கைகள், ஏமாற்று கருத்துக்கள், இயற்கைக்கு அறிவியலுக்கு முற்றிலும் பொருந்தாத கற்பனை கதைகள் சாத்தியமே இல்லை. இதை இன்றைக்கு மட்டும் இல்லை, மனிதன் சிந்தித்த காலத்திலிருந்து உண்மையான ஞானிகள் அவங்க தெளிவா தான் சொல்லியிருக்கிறாங்க. அவர் ஒன்றும் மூட கருத்துக்களை பரப்பவில்லை, அவர் தெளிவான கருத்துக்களை தான் வைத்திருக்கிறார்கள். இந்த இடைக்காலத்தில் டிரான்ஸ்லேஷன் பண்றாங்க பாருங்க, ஒரு மொழியிலிருந்து இன்னொரு மொழிக்கு மொழி மாற்றம் செய்வது, இதுல புரிந்தது புரியாதது எல்லாம் கலந்துருவாங்க.
அது சரிதானா என்று ஆய்ந்து பார்க்க வேண்டும் என்று சொன்னார். அந்த கருத்தை பற்றிய ஆணித்தரமான தெளிவான விளக்கம் தெரிந்திருக்க வேண்டும். மூளை செயலிழந்த பிறகுதான் இன்னொரு அந்த இறப்பு என்பது நிறைவு பெறும். மூளை செயலுக்கு உள்ள வரைக்கும் மீண்டும் அது உயிர்ப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. இப்ப கோமா ஸ்டேஜ், உணர்வுகள் இல்லை, உயிர் இருக்கு, மூளையும் செயல்பட்டு கொண்டுதான் இருக்கும். ஏன்னா சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் ஒர்க் பண்ணாது, அட்டானஸ் மட்டும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும். அப்ப எப்ப வேணா சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் வரலாம். அதனால தான் அதை கண்காணிப்பில் வைத்து பார்த்துட்டு இருப்பாங்க. எனவே மூளை முற்றிலும் இறந்த பிறகுதான் இறப்பு கன்ஃபார்ம் ஆகும். அதைத்தான் அறிவியல் சொல்லுகிறது. அப்ப மூளை இறந்த பிறகு உடலுடைய பஞ்சபூத எல்லாம் ஒன்றாக வெளியேறி கொண்டே இருக்கும். சுவாசம் நின்று போகும், உடல் சூடு சிலிட்டு போகும், ஆத்மா வெளியே வந்துடும், ரத்தம் உறைந்து போகும். மிச்சம் உள்ளது எலும்பும் சதையும் மட்டும்தான் இருக்கும். இதை மண்ணில புதைத்த காலம். இன்றைக்கு எலக்ட்ரிக் கிரிமேஷன் 5 நிமிடத்தில் சாம்பலாக்கி போயிடும். அது ஆறுவதற்கு தான் 3 மணி நேரம் ஆகும். இவ்வளவுதான் மனிதனுடைய உடல். இது எப்படி மறுபிறவி எடுப்பதற்கு என்றால் எப்படி சாத்தியமா? உடல் தான் நான் என்றாங்க. ஆத்மாவை பற்றி நான் என்று யாரும் சொல்லக்கூடிய பழக்கமோ கேள்வியோ கிடையாது. அப்ப உடல் நான் என்றால் மீண்டும் பிறப்பது எப்படி? பைபிளில் ஒரு அருமையான ஒரு நிகழ்வு காட்டப்படும். இயேசுபிரான் சொல்றார், நீங்கள் மனம் திரும்பி மறுபடியும் பிள்ளைகள் போல் ஆகாவிட்டால், நீங்கள் மனம் திரும்பி மறுபடியும் பிள்ளைகள் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாக சொல்லுகிறேன். அது இன்னொரு வசனத்தில் வருகின்ற போது தாயின் கர்ப்பத்திற்குள் மீண்டும் பிரவேசிக்காவிட்டால்னு சொல்வார். ரிட்டர்னிங் பேக் டு ஈடன் கார்டன் என்று சொல்ல பேசப்படும். அப்போ ஒரு அன்பர் கேட்பார், அது எப்படி வளர்ந்த மனிதன் மீண்டும் தாயின் கர்ப்பத்திற்குள் நுழைவது சாத்தியமா என்று கேட்பார். இயேசு பிரான் சொல்வார், இத்தனை காலமும் என்னோட இருந்து நீ இதை புரிந்து கொள்ளவில்லையா அப்படின்னு ஒரு முழப்பலான பதிலோடு அந்த நிகழ்வு முடிஞ்சு போகும். இப்ப என்ன சொல்ல வந்தார் இயேசு? இதை புரிஞ்சுக்கலன்னு கேட்டாரு. அப்ப என்ன புரிஞ்சுக்கணும்? எனவே உடல் மீண்டும் பிறப்பது இல்லை. அது சிந்திக்கிற யாரும் ஏற்றுக்கொள்வார்கள். வளர்ந்த உடல் மீண்டும் தாயின் கர்ப்பத்தில் போக முடியாது. அப்ப எது போக முடியும்? கணேசன் ரொம்ப அழகா சொல்வார், பால் மணக்கும் பருவத்திலே உன்னை போல் நான் இருந்தேன். பேர குழந்தை தொட்டில் ஆடுது, அவனுக்காக எழுதுறாரு பாட்டு. பால் மணக்கும் பருவத்திலே உன்னை போல் நான் இருந்தேன், பட்டாடை தொட்டிலே சிட்டு போல் படுத்திருந்தேன். அந்நாளை நினைக்கையிலே என் வயது மாறுதடா. சரி, உன்னுடனே ஆடி வர உள்ளமே தாவுதடான்னாரு. இந்த பாட்டு எழுதும்போது ஒரு வயசு 45. உடம்பு தாவாது, உள்ளம் தாவும். உள்ளம் யாரு? ஆத்மா. உள் அடங்கிய மெய்ப்பொருள் உள்ளம். அப்ப எது தாவ முடியும்? ஆத்மா தாவலாம், மனசு தாவலாம், உள்ளம் தாவலாம். உடம்பு தாவுமா? இல்ல.
எனவே எது மீண்டும் பிறக்க முடியும்? ஆத்மாதான் பிறக்க முடியும். சரி, இப்ப ஆத்மா மீண்டும் பிறப்பது என்றால் எந்த வழியில பிறக்க முடியும்? செத்து போயிட்டாரு. இப்ப அது எப்படி இன்னொரு பெண்ணுடைய கருப்பைக்கு போக முடியும்? என்ன ரூட்டு? அப்படி போய் பிறக்க முடியும் வச்சுக்கங்களேன். அப்படி இறந்த ஒருவன் ஒரு பெண்ணின் கருப்பைக்குள் போய் பிறக்க முடியும் என்று வைத்துக் கொண்டால், இன்னைக்கு யாராவது 820 கோடி மக்கள்ல ஆண் பெண் சேர்க்கை இல்லாமல் ஒரு குழந்தை பிறந்ததாக யாராவது எடுத்து காட்ட முடியுமா? இங்க நடந்தது இந்த அதிசயம். ஆண் பெண் சேர்க்கை இல்லை, ஒரு பெண் கருவுற்றாள் என்று எங்கேயாவது எடுத்து காட்ட முடியுமா? சாத்தியம் இல்லை. அப்போ ஆண் பெண் சேர்க்கைதான் ஒரு கருவுறுதலுக்கு அடிப்படை என்றால், இந்த ஆத்மா எங்கிருந்து அதுல லிங்க் ஆக முடியும்? செத்துப்போன ஆத்மா எங்கிருந்து அதுல இணைய முடியும்? எப்படி போக முடியும்? அப்ப அறிவியல் பூர்வமான ஏற்கனவே தத்துவத்தில் இறை உணர்வில் தெளிவு பெற்ற மகான்கள் சொன்ன கருத்தின்படி வள்ளுவர் என்ன சொல்றாரு, இல்ல வேதங்கள் என்ன சொல்கின்றன? ராமாயணம், மகாபாரதம் இல்ல என்ன சொல்லுதுங்க? ராமாயணத்துல மாம்பழம் சாப்பிட்டா குழந்தை பிறந்தன்னு வரும். இப்ப யாருக்காவது அப்படி பிறந்திருக்குதா? 3000 வருஷத்துல யாருக்காவது மாம்பழம் சாப்பிட்டு குழந்தை பிறந்திருக்கா? அப்ப வால்மீகி போய் சொன்னாரா? இதை மகர்ஷி வந்து விளக்கம் சொல்றாரு. என்ன? மாம்பழம் சாப்பிட்ட குழந்தை பிறக்காது. மாம்பழம் என்பது சைவ சித்தாந்தத்துல திருவிளையாடல் புராணத்துல ஒரு கதை, மாம்பழத்தை வச்சு ஒரு கதை வரும். ஞானப்பழம். மாங்காய் பால் உண்டு மலை மீது இருப்போருக்கு தேங்காய் பால் எதுக்கடி குதம்பா என்பார் ஒரு சித்தர், குதம்பை சித்தர். இப்ப மாங்காய் பால். இப்ப சயின்ஸ் என்ன சொல்லுது? பீனில் கிளாண்ட், கிரவுன் சக்கரா, தலை உச்சியில் இருக்கின்ற ஒரு சுரப்பி, பீனில் சுரப்பி, எண்டோக்ரைன் கிளாண்ட். இது ஒரு சிறு பட்டாணி அளவிலே மாங்காய் வடிவத்தில் இருக்கிறது என்று அறிவியல் கண்டெடுத்திருக்கிறது. அதிலிருந்து சுரக்கின்ற செரட்டோனின், மெலட்டோனின் சுரப்பிகள், இதை ஞான சுரப்பிகள் சொல்லுவாங்க சித்தர்கள். இந்த சுரப்பிலிருந்து வரக்கூடியதுதான் மனிதனுடைய ஞானத்திற்கான ஜீவாத்மா பரமாத்மாவோடு ஒன்றுவதற்கான அந்த மன அலையை ஏற்படுத்தக்கூடியது. இப்ப ராமா என்னன்னு சொல்லுதுங்க? தசரதனும் மற்ற கோசலை, கைகை, சுமத்திரை அவர் உருவாக்கிய குழந்தைகள் எல்லாமே உச்சியிலே மனதை வைத்து உருவாக்கப்பட்ட குழந்தைகள். உச்சியிலே மனதை வைக்கின்ற போது அந்த உச்சிக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லி வைத்தாங்க? பிரம்மரந்தர், கேட்வே டு காட், இறை உணர்வை பெறுவதற்கான நுழைவாயில். அப்ப அந்த இடத்துல மனதை நிறுத்துகின்ற போது இறை உணர்வோடு கூடிய அவதார புருஷர்களாக தெய்வாம்சம் பொருந்திய குழந்தைகள் பிறக்கும்.
என்ற கருத்தை தான் ராமாயணம் சொல்லுச்சே தவிர மாம்பழம் சாப்பிட்டு குழந்தை பிறக்கணும்னு சொல்லல. அது மட்டும் இல்ல, அதுல இன்னொரு குறிப்பு என்ன சொல்றாரு வால்மீகி மகரிஷி? அந்த வேள்வி நடத்தினாங்க, மாம்பழம் வந்தது, சாப்பிட்டாங்க, சரி. அந்த வேள்வி நடத்துவதற்கு முன்பும் பிரசவமாகின்ற வரைக்கும் அரண்மனை முழுவதும் பூஜை புனஸ்காரங்கள் நிகழ்ந்தன, தவமுறை தியானங்கள் நிகழ்ந்தன என்று வால்மீகி குறிப்பு கொடுத்திருக்கிறார். அப்படி என்றால் ஒரு நல்ல குழந்தை பிறக்க வேண்டும் என்கின்ற போது நல்ல ஒரு தம்பதியருக்குத்தான் சாத்தியமாகும். தசரதன் 10 தீய குணங்களை வென்றவன். கோசலை, கைகேயி, சுமித்திரை எல்லாம் பிரபஞ்ச அறிவை பெற்றவர்கள். கோசலை என்றால் விரிந்த இந்த பிரபஞ்சம். சுமித்ரா எதையும் நடுநிலையோடு சீர்தூக்கி பார்க்கக்கூடிய அறிவை பெற்றவள் அர்த்தம். இப்படி நல்ல பண்பட்ட மக்களுக்கு பிறந்தவர்கள் தான் தெய்வீகம் பொருந்திய அவதார புருஷர்களாக ராமன், லக்ஷ்மணன், பரதன், சத்ருக்னன். இதெல்லாம் விட்டுட்டாங்க. இந்த மாம்பழத்தையும் குழந்தைகள் மட்டும் எடுத்துக்கிட்டாங்க. இப்படிப்பட்ட ராமலட்சுமணனை பெற முடியும் என்று மகர்ஷி ஒரு சூட்சும கொடுக்கிறார். காயல்ப பயிற்சியின் போது கணவன் மனைவி உயிர் கலப்பு ஏற்படுகின்ற நேரத்தில் கணவன் ஓஜஸ் மூச்சு போட்டு உச்சியிலே மனதை நிறுத்தினால் பிறக்கின்ற குழந்தை தெய்வாம்சமாக இருக்கும் என்று அதே மகாபாரத்தின் கான்செப்ட், அந்த தத்துவத்தை இன்றைக்கு செயல்முறை திட்டமாக மகர்ஷி நமக்கு ஒரு பயிற்சியாக தந்திருக்கிறார். எனவே அந்த சில இடங்களிலே புராணங்களிலே சூட்சுமமான கருத்துக்கள் இருக்கும். அதை வியாசரும் சொல்லுவாரு. பைபிளில் இயேசுபிரான் சொல்ற ஒரு இடத்துல, நான் இப்பொழுது உங்களுக்கு உவமைகளாக சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். உவமைன்னா இது போல இதுன்னு சொல்றது. ஒரு காலம் வரும், அப்போது இவற்றையெல்லாம் நேரடியா உங்களுக்கு விளக்குவேன். இந்த வசனத்தின்படி மறு அவதாரம் இயேசு ஞானத்தோடு கூடிய ஒரு தெய்வீக பிறப்பாக வந்தவர் தான் வேதத்தில் மகர்ஷி. தெளிவா விளக்கி சொன்னாங்களா? இப்போ இயேசுவை மறுபேற்படுத்தான்னு சொல்றதா? சாத்தியமே இல்லை. எனவே ஆத்மா என்றைக்கும் அழிவதில்லை என்றால் அனுபவங்கள் அழிவதில்லை. Characterization can never be erased. தன்மைகள், குணங்கள், பதிவுகள் அழிவதே கிடையாது. இடம் மாறிக்கொண்டே போகும், நீர்த்து கொண்டே போகும். இதை கேட்டபோது மகர்ஷி எளிமையை உதாரணம் சொன்னாங்க. தண்ணியில் எலுமிச்சம்பழத்தை கலந்துட்டீங்கன்னா பிரிக்க முடியுமா? வேண்டான்னு வேற தண்ணி குடிக்க வேண்டியதுதான். அது போல கேரக்டரைசேஷன், ஒரு ஆத்மாவும் பெற்ற அனுபவங்கள் கேரக்டரைஸ்ட். இது பிரதிபலித்துக் கொண்டே இருக்கும். ஞானிகள் எல்லாம் எந்த காலத்திலேயோ வாழ்ந்தாங்க. இன்றைக்கு அவருடைய கருத்துக்களை சிந்திக்கின்ற போது இதைத்தான் நான் நினைச்சேன்னு சொல்றாங்க இல்ல. ஏன் எல்லா சொற்பொழிவாளருக்கும் சொல்லல? எல்லாரும் சொல்லிட்டு அந்த குழப்பம் வந்திருக்காது இல்ல என்றால் எல்லா இதிகாசங்களும் ஞானத்தில் பிறந்த தத்துவங்கள். ஞானம் என்பது என்ன? அறிவை அறிந்த தெளிவு. எப்படி அறிய முடியும்? மனம் ஒடுங்கி, புலன் அடங்கி, 40 அலை வரைக்கும் ஓடிக்கொண்டிருக்கின்ற மனதை
3 அலைக்கும் 1 அலைக்கும் சுருக்கி இறைநிலையோடு ஒன்றிய போது எழுதப்பட்ட கருத்துக்கள், வேதங்கள், புராணங்கள், இதிகாசங்கள் இவையெல்லாம். அப்படிப்பட்ட உயர்ந்த தத்துவத்தை நீங்க வெறுமனே மொழி வழக்கை வைத்துக் கொண்டு பேச முடியுமா? இப்போ ஒண்ணுல பைபிள்ல ஒரு கருத்து உண்டு. ஐஸ்வர்யவான், செல்வந்தன் பரலோகத்தில் பிரவேசிப்பதை காட்டிலும் ஒரு ஊசியின் காதிலே ஒட்டகம் நுழைவது எளிதாக இருக்கும். அப்ப யானை நுழையாதா? இதை பொதுவா எல்லாரும் பேசுறோம். ஊசி மணி காதுக்குள்ள ஒட்டகம் போனாலும் போகும்னு சொல்லுவாங்களே தவிர, அதுக்கு என்ன ஒரு சம்பந்தம் சொல்லி பாருங்க. ஊசி நூல் போகும், அந்த நூலே கொஞ்சம் பெருசா இருந்தா போகாது. அதுக்கு இந்த விலங்குக்கு என்ன சம்பந்தம் வந்ததுங்க என்றால், கேமல் என்ற சொல்லுக்கு தாம்பு கயிறு என்றும் அர்த்தம் இருக்கான். ஒரு ஆங்கில நிபுணர் சொன்ன வார்த்தை அது. கேமல் என்ற சொல்லுக்கு தாம்பு கயிறு என்றும் ஒரு அர்த்தம் இருக்கு. அப்ப ஊசியின் காதில நூல் நுழைவது எளிது, தாம்பு கயிறு நுழையுமா? அப்ப ஒருவேளை அது நுழைந்தாலும் நுழையும். ஆனால் இது போன்ற வாடகை பேச்சாளர்களுக்கு தத்துவம் புரியாது. இது போன்ற வாடகை பேச்சாளர்கள், எங்களுக்கு தத்துவம் புரியாது. எந்த அலைவேகத்தில் அவர் எழுதினார்களோ அங்கேயே போனாதான் தத்துவம் புரியும். அப்படி அவர்கள் ஆத்மாவை பற்றி எங்கேயாவது பேய் பிடிக்கும் சொல்லியிருக்கிறாங்களா, இல்ல செத்தது பிறக்கும் சொல்லியிருக்கிறாங்களா பாருங்களேன். எங்கேயும் இல்லை. ராமாயணம், மகாபாரதம், கந்த புராணம், திருக்குறள், பைபிளிலே கூட பிசாசுகள் எங்கேயாவது மீண்டும் பிறந்ததாக இருக்கா பாருங்க. எந்த மத நூலையும் கிடையாது. இறந்தவர் பிறப்பதில்லை, இல்லை இல்லை இல்லையேன்னு தீர்ப்பெழுதுறாரு சிவபாக்கியர். கறந்த பால் மடி புகா, கடைந்த வெண்ணெய் மோர் புகா, உடைந்த சங்கின் ஓசை உட்புகா, உதிர்ந்த பூ இலை காய் மீண்டும் போய் மரம் புகா, இறந்தவர் பிறப்பதில்லை, இல்லை இல்லை இல்லையே. இவரை விடவா இன்றைக்கு இருக்கிற பேச்சாளர்கள் எல்லாம் ஞானம் பெற்று விட்டார்கள்? யார்கிட்ட இருந்து ஒரு கருத்தை கேட்பது என்ற விவஸ்தை கூட வேண்டாமா? யார் சொன்னாலும் நம்பிக்கிறதா? எப்பொருள் யார் யார் வாய்க்கேற்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு சொன்னாரே, அப்ப அறிவு உள்ளவன் இதை யோசிக்கணும் இல்லை? கொஞ்சமா அறிவு இருக்கான்னு கேட்டா எவ்வளவு கோபம் வருது. நீங்க பிச்சைக்கார முதல் யார் விட்டா கேளு பாருங்க, கொஞ்சமா அறிவு இருக்கான்னு கேட்டு பாருங்க, எவ்வளவு கோபம் வருதுன்னு. அப்ப அறிவை தான் யோசிக்கணும் இல்லை? அழகா ஒரு பாட்டு சொல்லுவாங்க, அறிவு இருந்தா கொஞ்சம் யோசிச்சு பாரு மனுஷ ஜென்மமேன்னு ஒரு பாட்டு இருக்கு. அறிவு இருந்தா கொஞ்சம் யோசிச்சு பாரு மனுஷ ஜென்மமேன்னு ஒரு பாட்டு வச்சிருக்காங்க. இப்ப யார் சொல்வது, யார் சொல்வது, ஏற்பது, கேட்பது? இந்த இலக்கணம் தெரியணும். சொல்வதற்கு யாருக்கு தகுதி உண்டு? வாட்சி கேட்கணும். அப்படி முன்னோர் என்ன சொன்னாங்க என்றால், ஆத்மாவுக்கென்று சுயமான சிந்தனை கிடையாது. ஒன்றில் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். இப்ப நமக்குள் இருக்கின்ற ஆத்மாவுக்கும் இந்த உடலுக்கும் தொடர்பு இருக்கான்னு யோசிச்சு சொல்லும் பார்ப்போம். நமக்குள்ளேதான் இருக்கு ஆத்மா, யாரும் மறுக்க முடியாது. ஜெனடிக் சென்டர் என்று விஞ்ஞானமும் ஏற்றுக்கொண்டிருக்கிறது.
நமக்குள் ஒண்ணு இருக்குது, கேரக்டரைஸ் ஜெனடிக் சென்டர். இதற்கும் இந்த உடல் படுகின்ற சுக துக்கத்திற்கும் தொடர்பு உண்டா? ஒரு ப்ரொஜெக்டர்ல இருந்து லைட் வேவ்ஸ் வெளியே வருதுங்க. அந்த ஸ்கிரீன்ல திரைப்படம் தெரிகிறது. அது டான்ஸ் ஆடுது, பாட்டு பாடுது, எல்லாமே பண்ணுது. இந்த ப்ரொஜெக்டர் பார்த்தீங்கன்னா டான்ஸ் ஆடுமா, இல்ல அதற்குள் ஓடிக்கொண்டிருக்கின்ற அந்த பட சுருள் ஆடிக்கொண்டிருக்குமா? ஒண்ணும் இல்லை. அந்த பட சுருளுக்கு தெரியுமா இந்த கதை என்னன்னு? தெரியாது. அதுக்குள்ளதான் இருக்குது. ரெக்கார்டிங் பட சுருள்ல தான் இருக்கு. யாரும் மறுக்க முடியாது. ஆனா எனக்குள் இந்த திரைப்படம் இருக்குன்னு அதுக்கு தெரியுமா? சுட்ட சட்டி சட்டுவம் கரிச்சுவை அறியுமோன்னாரு சிவவாக்கியர். சுட்ட சட்டி சட்டுவம் கரிச்சுவை அறியுமோ? சமைக்கும் போது சட்டுவம்னு சொல்லி ஒரு கருவியில கலக்கி கலக்கி சமைக்கிறோம். அந்த சட்டுத்துக்கிட்ட என்ன உப்பு காரமெல்லாம் சரியா இருக்கா சொல்லுன்னு சொன்னா சொல்லுமா? உள்ளங்க வச்சு நக்கி பார்த்து தான் கண்டுபிடிக்கிறோம் எல்லாம் சரியா இருக்கான்னு. இவ்வளவு எளிமையான உதாரணங்களா சொல்லி வச்சிருக்காங்க நம்முடைய முன்னோர்கள். இதை எத்தனையும் விட்டுட்டு யூடியூப்ல போடுறவனை பத்தி நம்பிக்கிட்டு இருக்கிறாருன்னா, இதெல்லாம் இருந்தா என்ன போனா என்ன? எனவே தெளிவான கருத்துக்கள். முன்னோர்கள் எதையுமே பொய் சொல்லவும் இல்லை, மாற்றி சொல்லவும் இல்லை, தெளிவா சொல்லியிருக்கிறார். அதை கொஞ்சமா படிக்கணும், திரும்ப திரும்ப யோசிச்சு பார்க்கணும், புரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்யணும். புரிந்து கொண்டால்தான் வாழ்க்கைக்கு பயனாகும். புரிந்து கொள்ளவில்லை என்றால் அருமையான கருத்துக்கள் கூட பயன்படாது, வாழ்க்கை வீணா போகும். எனவே இப்படிப்பட்ட மூட கருத்துக்களை விட்டு அறிவியல் பூர்வமாக யோசிக்கணும். இந்த ஆத்மா எங்கே தொடங்கியது, எப்படி பயணிக்கிறது, அதை புரிந்து கொண்டால் ஆத்மா பற்றிய தெளிவு வந்துவிடும். ஆத்மா பயோ என்றால் உணர்தல் என்ற அர்த்தம். அந்த உணர்தலை வெளிப்படுத்துவது என்ற அர்த்தம். கல்லும் மரமும் மௌன நிலையில் நின்று கடமை தவறாது பயனாகும் போது அது உணர்கிறது. ஆனா உணர்ந்தேன்னு சொல்ல முடியாது. உணர்வு அடிப்படை, உணர்ச்சி வெளிப்படை. அந்த வெளிப்பட்டால் தான் நம்ம அறிய முடியும். உள்ள இருக்கிற போது தெரியாது. இப்ப காற்றுக்குள்ள தண்ணி இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? அதே எப்படி? இது காத்து தானே, காத்துதான். ஒரு பாத்திரத்தை எடுத்து அதுல ஐஸ் கட்டி ஃபுல்லா போடுங்க, அந்த பாத்திரத்தை சுற்றி நீர் தவறு வருதா இல்லையா? இது எங்க இருந்து வந்தது? ஐஸ் கட்டி பாத்திரத்தை கடந்து வெளியே வர முடியுமா? இல்ல. அப்ப இந்த தண்ணி எப்படி வந்தது? நீர் தவறு எங்கிருந்து வந்தது? அறிவு சொல்லக்கூடிய விளக்கம் என்ன? டிப்ரெஷன், காற்றழுத்த தாழ்வு மண்டலம். இது மட்டும் புரியுது எல்லாருக்கும். காற்றழுத்த தாழ்வு மண்டலம். அந்த டிவியில் அப்போ பேசிட்டே இருக்கிறானே, காற்றழுத்த தாழ்வு மண்டலம், புயல் வரப்போகிறது. அங்க மட்டும்தான் டிப்ரெஷன் வருமா? எந்த இடத்தில் ஒன்றை சுருக்கினால் சூழ்ந்து டிப்ரெஷன் உருவாகும். எம்டி ஆயிடுது இல்ல, உடனே
அழுத்தம் அதிகமாக உள்ள இடத்திலிருந்து அணுக்கள் நகரும். அப்படி வந்ததுல ஹைட்ரோஜன் ஆக்சிஜன் சேர்ந்தா H2O, நீர் திவலைகள். அப்ப காற்றிலே நீர் இருக்குன்னு சொன்னா நம்ப முடியாது. நீராக மாறிய பிறகு நம்பாம இருக்க முடியாது. எப்படி மாறியது? விளக்கம் விஞ்ஞானம். இதுதான் காட்சி பிரமாணம், அனுமான பிரமாணம், ஆகம பிரமாணம் என்று 3 பிரமாணங்களை சைவ சித்தாந்தம் பேசும். தண்ணியை பார்த்துட்டோம், மறுக்க முடியாது. காட்சி பிரமாணம். சயின்ஸ் சொல்லுது ஹைட்ரோஜன் ஆக்சிஜன் சேர்ந்துதான் மாறுச்சு. ஓஹோ, அப்படியா? இருக்கலாம். அனுமான பிரமாணம். இந்த காத்து எங்கிருந்து வந்தது? சிவத்திலிருந்து, சுத்துவெளியிலிருந்து. ஆகம பிரமாணம். இப்படி கண்களுக்கு எட்டியது ஒரு நிலை, கருவிகளுக்கு எட்டியது ஒரு நிலை, அறிவுக்கு மட்டுமே எட்டுவது இன்னொரு நிலை. அதே மாதிரி ஆத்மாவை புரிந்து கொள்வதற்கும் என் ஆத்மா கண்ணுக்கு தெரியாது, அனுமானிக்கிறோம். ஏன்னா எல்லாரும் பேசியிருக்கிறாங்க, நிறைய கதைகளை கேட்டிருக்கிறோம். அதனால் ஒரு நம்பிக்கை ஆத்மா இருக்கு, அனுமானம். அது எப்படி வந்தது தெரிந்து விட்டால் அது ஆகம பிரமாணம். அதுக்கப்புறம் யாரும் நம்மளை ஏமாற்ற முடியாது. யாரும் எந்த பொய்யை சொல்லி நம்மளை கலைச்சிட முடியாது. அதான் ஆகம பிரமாணம். அப்ப உள்ளது எப்படி மறந்தது? உணர்வு எப்படி உணர்ச்சியா மாறியது? பூதங்கள் எப்படி உயிர் மாறியது? வான்காந்தம் எப்படி ஜீவாந்தமாக மாறியது? விண் எப்படி உயிராக மாறியது? பருப்பொருள் எப்படி உடலாக மாறியது? எல்லாத்துக்கும் ஒரே விடைதான். 27 நட்சத்திர தொகுதிகள், நவகோள்கள், பூமியில் பஞ்சபூத சேர்க்கையில் ஏற்பட்ட ஒரு விகிதாச்சாரம். இந்த 3ம் கலந்த போது வான்காந்தம் ஜீவாந்தமாச்சு, விண்ணே உயிராச்சு. ஜீவனாச்சு. ஜீவன் உணர்ந்தது. அந்த நுண் உயிரே வளர்ச்சி பெற்று எல்லாமாக நாம வந்தது. இல்ல எங்கேயாவது ஒன்றில் இருந்து ஒன்று வராமல் எங்கிருந்தோ ஒன்று வந்ததாக ஒரு நிரூபணம் உண்டா? கண்ணசன் கூட அழகா சொல்வார், ஒன்றுக்குள் ஒன்றாக கருவானது, அது ஒன்றில் ஒன்றாக பொருளானது, ஒன்றை ஒன்று பகைத்தால் உயர்வேது. ஒன்றுக்குள் ஒன்றாக கருவானது, சுத்தவெளிக்குள்ளேயே கருவானதுதான் இறைத்துகள். இறைத்துகளின் சேர்க்கைதான் பிரபஞ்சம். அதுதான் கீதை சொல்கிறது, இந்த பிரபஞ்சமே என்னுடைய கருப்பை, பிரபஞ்சமே எனது கருப்பை. அப்படின்னா ஆள் எங்க? பிரபஞ்சம் கருப்பை, அப்புறம் ஆள் எங்க? அதான் சுத்தவெளி. அப்ப சுத்தவெளிக்குள் கருப்பையை போன்ற இந்த உலகம். அந்த கருப்பையிலே கர்ப்ப தானம் செய்யும் தந்தை நான். அவனுக்கு என்ன பேருங்க? ஹிரண்ய கர்ப்பன்னு பேரு. பிரபஞ்சத்திற்கே மூலமாகிய இறை துகளை வைத்தது ஹிரண்ய கர்ப்பன். அதனால அவன் சொன்னான், நான் தான் எல்லாமே, நானே கடவுள்னா. இப்படி இந்த பிரபஞ்சம் முழுவதும் எத்தனை தோற்றம் இருந்தாலும் எங்கே ஜீவனாக மாறியது? எங்கே நட்சத்திர 27 தொகுதிகள், நவகோள்கள், பூமி என்ற கோளிலே ஒரு பஞ்சபூத சேர்க்கை விகிதாச்சாரம். இங்கதான் ஜீவன் தோன்றியது.
அப்படி முதலில் தோன்றிய ஆத்மா என்ன? அது நுண் உயிராக, காந்த கருமையமாக, கண்களால் பார்க்க முடியாத, கருவிகளுக்கு கூட எட்டுமான்னு சொல்ல முடியல. ஏன்னா கருவுக்கு எட்டிய அளவு ப்ளூ கிரீன் அல்கே, மைக்ரோ பாக்டீரியா. இதை நுட்பமான பாக்டீரியா இருக்கலாம். எப்படியோ கருவுக்கு எட்டியது ஒரு நிலை, அது வளர்ந்தது அமீபா, அது வளர்ந்தது தாவரங்கள், அதன் வளர்ச்சி பரிணாமம் ஜீவராசிகள், அது நீர்வாழ் ஜீவராசிகள், பிறகு நீர்ல வந்தது, நிலத்தில் வந்தது, பிறகு நிலத்தில் மட்டுமே வாழக்கூடியது வந்தது. இதுதானே பரிணாமம். இல்லை எங்கேயாவது சேர்க்கை இல்லாமல் ஒன்று வந்ததாக வரலாறு உண்டா பாருங்களேன். அந்த சேர்க்கையில 2 வகை. தாவரங்களுக்கு மட்டுமே உள்ளது தன்மகரந்தம். அதுக்கு பிறகு எந்த ஜீவனுக்கும் தன்மகரந்தம் கிடையாதுங்க. ஒரு ஆண் குழந்தை பெற்றுக்க முடியுமா? இல்ல பெண் தானே குழந்தை பெற்றுக்க முடியுமா? இல்ல. அப்ப தாவரங்களில் மட்டுமே தன்மகரந்தம் என்று ஒன்று இருந்தது. ஆனால் தன்மகரந்தத்தில் அது அதுவாக இருக்குமே முடியுமே தவிர அது வேறொன்றாக மாற முடியாது. அப்ப புதிய ஒன்று பிறக்க வேண்டும் என்று சொன்னால் இருப்பதோடு இன்னொன்று வந்து சேரணும். இருப்பதோடு இன்னொன்று வந்து சேரணும். அப்பதான் புதியவை தோன்றும். அப்ப அதுக்கு என்ன பேரு? ஒரு தாவரம் இன்னொன்னுல இருந்து ஒண்ணு வந்து இங்க விழுகணும், ஒரு மகரந்தம். அப்போ அயல் மகரந்த சேர்க்கை. இப்ப என்ன ஆகும்? இந்த மலரும் அந்த மகரந்தமும் சேர்ந்த ஒரு கலவையில் ஒரு புதிய ஒரு இனம் உருவாகும். இதே போலத்தான் அந்த அமைப்பை பாருங்க. ஒரு மலர் எப்படி இருக்கும்? மேல விரிந்த இதழ், அப்படியே சுருங்க வந்து காம்பு, அப்படியே சின்ன ஒரு கிளையோடு போய் தாவரத்துல இணைந்திருக்கும். இதே போலத்தான் ஒரு பெண். இங்கிருந்து ஒரு மகரந்தம் வந்து விழும், அது போல ஒரு ஆண் உயிர் துகள் வந்து விழும். இது போல வந்து விழுவது ஆண்மை, ஏற்றுக்கொள்வது பெண்மை. இதுதானே. இந்த விதிக்கு முரண்பாட ஒரு காட்டுங்க பார்ப்போம். 82 லட்சம் ஜீவராசிகள் இருக்கு. இந்த விதிக்கு இது முரண்பட்டதுன்னு ஏதாவது நீங்க காட்ட முடியுமா பாருங்க. இல்ல. அப்ப இதுதான் யதார்த்தம், இதுதான் உண்மை, மற்ற அனைத்தும் பொய். அப்ப ஜீவாத்மாவின் தொடர் பயணம் நுண்ணுயிரை தொடங்கி வந்து கொண்டே இருக்கிறது. எங்கேயாவது பயணம் விடுபட்டு போனதா? இல்லவே இல்லை. அப்போ என்ன சொல்கிறது பகவத்கீதை? அர்ஜுனா, உனக்கும் எனக்கும் பிறவிகள் பல கடந்து போயின, அவற்றெல்லாம் நான் அறிகிறேன், நீ அறிய மாட்டாய். அறிந்தது ஞானம், அறியாதது அஞ்ஞானம். இவ்வளவுதானே. அறிந்தது ஞானம், அறியாதது அஞ்ஞானம். அறிந்தவர்கள் ஞானிகள், அறியாத மக்கள் அஞ்ஞானிகள். இவ்வளவுதான். அப்ப அஞ்ஞானத்திலிருந்து அறிந்து கொள்வதற்கு முயற்சி செய்தால், எவரெனினும் முயற்சி செய்தால் உணரலாம். உனக்கு தகுதி இல்லைன்னு யாரும் தரம் பிரிக்க முடியாது. முயற்சி செய்தால் எவரெனினும் அடையலாம். உதாரணம் விஸ்வாமித்திரர். சத்ரியன் பிராமணாவதா? ஏன் ஆக முடியாதுன்னு கேட்டார். வைசிஷ்டர் சொன்னார், ஆகலாம், ரொம்ப கஷ்டம் அப்படின்ட்டார். ஆய் காட்டினாருல்ல.
வசிஷ்டன் வாயால் பிரம்மரிஷி பட்டணம் வாங்கினாரா இல்லையா விஸ்வாமித்திரர்? அந்த சத்திரியன் சொன்ன காயத்ரி மந்திரத்தை தான் நீ பிராமணன் சொல்லிட்டு இருக்கிறான். சொல்லுவது பிராமணன், கண்டெடுத்தது சத்திரியன். இப்ப யார் உயர்ந்தவர்கள்? சத்திரியனா பிராமணனா? சிந்தித்தால் யாரை எங்கே வைப்பதுன்னு தெரியும். சிந்திக்க மறுத்தால் அடிமையாக மட்டுமே வாழலாம். ஃபிட் டு பி ஸ்லேவ்ஸ். இவங்களால எப்பவும் சுயமா எழுந்து நிற்கவே முடியாது. அடிமைகள் தான். எனவே இந்த ஜீவாத்மாவின் தொடர் பயணம், ஜீவகாந்த கருமையம், ஜெனடிக் சென்டர் பிளஸ் எக்ஸ்பீரியன்சஸ் ஈக்குவல் டு சோல். ஜீவாந்த கருமையம் பிளஸ் அனுபவங்கள், இதுவே ஆத்மா. இதனால தான் என்ன சொல்றாங்க, எதுவுமே விட்டு போவது இல்லை. இந்த பயணம் எங்கேயுமே விட்டு போவது இல்லை. அப்ப என்ன ஆகுது, எல்லாவற்றின் தன்மைகளையும் எடுத்துக்கொண்டே வருகிறது. எல்லா அனுபவங்களையும் எடுத்துக்கொண்டே வரும். மனிதனில் நாய்கள் உண்டு, மனதினில் நரிகள் உண்டு, பார்வையில் புலிகள் உண்டு, பழக்கத்தில் பாம்பு உண்டு. நாயும் நரியும் புலியும் பாம்பும் வாழும் பூமியிலே ஞானம் பண்பு மானம் கொண்ட மனிதனை காணவில்லைனார் கண்ணதாசன். இத்தனை 800 கோடி மக்களில நாய் இருக்கு, நரி இருக்கு, புலி இருக்கு, பாம்பு இருக்கு, எல்லா விலங்குகளும் இருக்கு. ஆனால் ஞானம் பண்பு மானம் கொண்ட மனிதனை காணவில்லை. எனவே இது எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி ஆத்மா உருவாக்குது, எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறது, இதெல்லாம் புரிந்து கொள்கின்ற பொழுதுதான் ஒரு நுண்ணிய அலை சேர்க்கையே தந்தை தாய் ஈர் உயிரும் ஒன்று சேர்கின்ற போது எது முதல்ல போதுங்க? இந்த அனுபவங்கள் எல்லாம் தாங்கியிருக்கின்ற ஒரு காந்த கருமையம். நம்ம சயின்ஸ்ல காட்டுறாங்க ஸ்பெர்ம் எப்படி இருக்கும்னு. முருகன் கை வேல் போல இருக்கும். அந்த வேலின் நுனியில ஒரு சின்ன பிளாக் டாட் இருக்கும். எப்படி இந்த சிடி இதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இது இருக்கும், டிஸ்க்னு என்னவோ ஒன்று இருக்கும், ஸ்கொயரா இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு டாட் இருக்கும். அங்கதான் பதிவுகள் ஏற்படும். அப்போ இந்த பதிவு என்பது சிறு புள்ளியில ஏற்படக்கூடிய ஒரு தர மாற்றம், கேரக்டரைசேஷன். அதே போல இதிலிருந்து ஒரு ஜெராக்ஸ் காப்பி வருவதுதான், ஒரு ஆண் உடலிலே இருந்து ஏற்படக்கூடிய ஒரு ஜெராக்ஸ் காப்பி தான் ஆத்மாவாக சின்ன ஒரு புள்ளியாக அது பயணிக்கும். உடலூரில் வாழ்ந்திருந்தேன், உறவூரில் மிதந்து வந்தேன், கருவூரில் குடி புகுந்தேன், மண்ணூரில் விழுந்து விட்டேன். இவ்வளவுதான். இதுதான் ஒரு பிறப்புக்கு அடிப்படை. அப்ப தாயின் கருப்பையில் முதலில் தோன்றுகின்ற அந்த இணைப்பு, அதுக்கு என்ன பேர் என்றால் அதுதான் ஆன்மா. முதலில் தோன்றுவது ஆத்மாதான். ஏன்னா இரண்டுடைய அந்த முட்டையினுடைய பதிவுகள், இந்த வித்து அணுவினுடைய பதிவுகள் இரண்டும் கலக்கின்ற போது ஏற்படக்கூடிய ஒரு கூட்டு காந்த களம், அது கேரக்டரைஸ்ட் மேக்னெட்டிக் டொமைன். இரண்டு பேருடைய 7 தலைமுறைகளின் அனுபவங்கள் எல்லாம் இணைத்து கலந்த ஒரு காந்த கருமையம், கேரக்டரைஸ்ட் மேக்னெட்டிக் டொமைன். இப்ப இதுல என்ன இம்ப்ரூவ்ஸ் இருக்கு, பதிவு இருக்கு, அதற்கு தகுந்தாற் போல உருவமைப்பு, குணம், அறிவு, உடல் வலிவு, சுகம், இது வாழ்க்கையில் சாதிக்க போகின்ற சாதனைகள், வேதனைகள்.
எல்லாம் அதுக்குள்ள இருக்கும். அதுதான் உடலை கட்டி கொண்டது. தந்தை தாய் ஈர் உயிரும் ஒன்று சேர்ந்து தழைத்து ஒரு உடலாகி உலகில் வந்தோம். அந்த ஈர் உயிர் வினைகள் அறமோ மற்றும் அளித்த பதிவுகள் எல்லாம் நம் சொத்தாச்சு. இதுதான் தலையெழுத்து. இதுதான் நம்முடைய வாழ்க்கை. அதுக்கான ப்ளூ பிரிண்ட் சாஃப்ட்வேர் அது. வெள்ளத்தனிய மலர் நீட்டம் மாந்தத்தம் உள்ளத்து அணையத உயர்வு. இதுக்கு மேல யாரும் வாழ்ந்து விட முடியாது. என்ன இருக்கோ அதுதான் வாழ்க்கை. உள்ளது மறந்தது உலகங்களாய் உயிர்களாய். இங்கே உள்ளது மறந்தது சுகங்களாய் துக்கங்களாய் வெற்றிகளாய் தோல்விகளாய். இதுக்கு மேல வாழ்ந்தா யாரும் சரித்திரம் கிடையாதுங்க. சிந்தித்து பார்த்தால் புரியும். எனவே ஆத்மாவின் தொடர் பயணம் ஆண் பெண் சேர்க்கை மூலமாகவே. அதனால் இல்லாத ஒன்று வெளிப்படுவதில்லை. பகவத்கீதையில அடிப்படை சாரம் என்ன சொல்லுங்க? இல்லாததற்கு இருப்பு கிடையாது, இருப்பது இல்லாமல் போவதும் கிடையாது. அப்ப என்ன நடக்குது? ஒன்லி தரமாற்றம், டிரான்ஸ்பர்மேஷன், இடம் மாறுது, அவ்வளவுதான். இங்க இருந்தது அங்க போச்சு, அதோட கலந்துச்சு, வளர்ந்தது வெளியே வந்தது, வாழ்ந்தது ஒரு நாள் முடிஞ்சு போச்சு. மண்ணிலே நடந்ததை மண்ணுக்கு அளித்தான், வானத்திலிருந்தே கவிதையை முடித்தான் இறைவன் என்ற ஒரு கவிஞர். வேற எங்க போனோமா? மண்ணிலே நடந்ததை மண்ணுக்கு அளித்தான். எது மேல போச்சுங்க? வெறும் காந்த அனுபவங்களே மேல போச்சு, காந்த களம் மேல போச்சு. அதனால என்ன சொல்றாங்க? இந்த பூமியின் காற்று மண்டலம், காந்த மண்டலம், இது வாழ்ந்தோர்களின் அனுபவ மண்டலம். டாக்டர் புரூஸ் ஹெரால்ட் லிப்டன் சொல்லி ஒரு விஞ்ஞானி, அவர் இதைத்தான் சொல்றார். பூமியின் காந்த களத்திலே வாழ்ந்து முடிந்த அத்தனை பேரின் அனுபவங்களும் இருக்கின்றன. அங்கிருந்து யார் வேணா எடுத்துக்கலாம். இது விஞ்ஞானபூர்வமாக நிரூபிக்கப்பட்ட உண்மை. ஒரு காலத்துல நீங்க ஆத்மாவை பத்தி கதை விடலாம், பூமாதேவி பூமியை தாங்கிட்டு இருக்காங்க சொல்லலாம். இன்றைக்கு அதனை ஏற்புடைய முடியுமா? இன்னைக்கு பூமாதேவி தலையிலேயே பூமி ஓடிட்டு இருக்குது. அப்ப அறியாத காலத்தில் அன்னைக்கு இருந்த மக்களுக்கு புரியும்படியாக ஒரு கருத்தை சொல்லி வச்சாங்க. இன்னைக்கும் நம்ம அதையே நம்பிட்டு இருந்தோம் சொன்னா அறிவுக்கு அது அவமானம். ஏன்னா அறிவு என்பது வளர்ந்து கொண்டே போகக்கூடியது. அறியும் திறனுடையது அறிவு. அறிந்து கொள்ள மறுத்தால் அறிவுக்கு அவமானம் தான். இப்படி இறை தத்துவத்திற்கு மட்டுமல்ல, எல்லா இயக்கத்திற்கும் இருப்பதுதான் மலர்ச்சி பெறும். இல்லாததற்கு இங்கே இடமே கிடையாது. இங்கே உள்ளது எதுவுமே சுற்றுரை தாண்டி போவதற்கு வெளியே ஒரு இடம் கிடையாது. எனவே நுண்ணுயிர் முதல் தாயின் கருப்பையில் கருவான காலம் வரைக்கும் நீண்ட வரலாற்று நிகழ்வு அனைத்தும் சஞ்சித கர்மாவில் பதிந்திருக்கின்றன. அதெல்லாம் மூளை செல் வழியாகத்தான் உள்ள போகுது, வெளியே வருது. பிரசவமாகும் வரைக்கும் உள்ள எல்லாமே சஞ்சித கர்மா. பிறந்த பிறகு உள்ளது எல்லாமே தன்வினை என்ற பிராப்த கர்மா. இந்த வினை பதிவுகளுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இப்படி ஆத்மா தொடர்ந்து உடல் மூலமாக சந்ததிகளை உருவாக்கி கொண்டிருக்கிறது. வாழும் காலத்தில் எண்ணங்கள் செயலாக்கம் பெறும் போது அதுவே மீண்டும் அனுபவங்களாக ஆத்மாவில் போய் பதிகின்றன. அப்ப தர்மத்தை புறக்கணித்த வாழ்வியலே பல தலைமுறைகளாக சமுதாயத்தில் நிலவுவதால் இங்கே நல்லவனாக வாழ நினைத்தாலும் ரொம்ப கஷ்டம். எனவே ஆத்மாவின் மூலம் பரமாத்மா என்பதையும், ஆத்மாவின் தொடர் பயணம் குழந்தைகள் வழியாகவே என்பதையும் அனைத்தரமாக நிச்சயமாக நம்பலாம். சரி, இப்போ முக்கியமான சஸ்பென்ஸ் என்ன என்றால்,
சரி, நீங்க சொல்றதெல்லாம் ஏத்துக்கலாம். இப்போ உங்களுக்கும் குழந்தை பிறந்தாச்சு, பேர குழந்தைய பிறந்தாச்சு. நீங்க செத்தா என்ன ஆவீங்க? ஒரு கேள்வி வருதா இல்லையா? இப்ப நான் செத்தா என்ன ஆவேன் கேள்வி வருதா இல்லையா? என்னுடைய ஆத்மா எங்கே போகும்? இதுதான் மோஸ்ட் த்ரில்லிங் அண்ட் சஸ்பென்ஸ் கொஸ்டின் இது. இதற்கான விளக்கத்தை அடுத்த வகுப்பிலே சிந்திப்போம் என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி இந்த உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. மிக்க நன்றிகள், மிகச் சிறப்பு. ஆனால் ஒரு சிறு மற்றும் இந்த இன்றைய சிந்தனை உரை ஆரம்பிக்கின்ற போது இந்த சஸ்பென்ஸுக்கு விடை கிடைக்கும் என்று எதிர்பார்த்திருந்தோம். அது சிந்தனை உரை முடிகின்ற போதும் சஸ்பென்ஸா முடிஞ்சு போச்சு. முடிஞ்சு போகிறது. சிறப்பு ஐயா, தெளிவான விளக்கம் தந்திருக்கின்றீர்கள். தொடர்ந்து இந்த சிந்தனையை கேட்டுக்கொண்டே இருக்கலாம் என்ற உணர்வு தான் இருந்தது. அவ்வளவு அருமையாக இருந்தது ஐயா. இப்பொழுது அன்பர்களுடைய கேள்வி பதில் பகுதிக்கு செல்வோம். ஐயாவிடம் உங்கள் கேள்விகளை கேட்க விரும்புபவர்கள், உங்கள் கருத்துக்களை ஐயாவிடம் பரிமாறிக்கொள்ள விரும்புபவர்கள் இப்பொழுது கைகளை உயர்த்தி கேட்கலாம். ஐயா, நானே ஆரம்பிச்சு வைக்கிறேன் ஐயா. சொல்லுங்க ஐயா. தொடர்ந்து கேட்கலாம். 2-3 கேள்வி இருக்கு ஐயா. முதல்ல இப்ப கேள்விப்பட்டிருக்கும் தானே ஐயா, இப்ப மரியாவுக்கு ஜீசஸ் பிறந்த போது பிறந்ததுன்னு ஒரு கலப்பில்லாமல் பிறந்ததுன்ற கதை, அதுபோல கர்ணன் பிறந்த கதை, இந்த இதுக்கு விளக்கங்கள் என்ன ஐயா? அதாவதுங்கய்யா, மகாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அது எவல்யூஷனை காட்டும் ஃபர்ஸ்ட். அதாவது பாண்டவர்களுக்கு முன்னாடி யார் இருந்தாங்க, பரத் அப்படின்னு ஒரு அரசஞ்ச சக்கரவர்த்தி இருந்ததாக சொல்லும். அதான் பாரதம். இந்த பூமிக்கு ஏன் பாரதம் பேர் வந்துச்சுன்னா பரத் மன்னஞ்சிருந்தான், அதான் பாரதம் ஆச்சுன்னு ஒரு கருத்து உண்டு. அவர் எப்படிப்பட்டவர்னு பாத்தீங்கன்னா, அவருக்கு 9 பிள்ளைகளாம், எதுவுமே உருப்படி இல்லை. அதனால் அந்த நாட்டு மக்களிலே அறிவுள்ள ஒருவனை தேர்ந்தெடுத்து அரசனாக முடிசூட்டினார் அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு. ஒரே ஒரு ராணி பெற்றால் 9 பிள்ளை, அந்த 9லே ஒன்று கூட உருப்படி இல்லைன்னு கண்ணாசர் பாட்டுல சொல்லுவார். அது இந்த சீன் தான் அங்க வரும். அப்ப என்ன அர்த்தம்? நவக்கோள்கள் 9 பிள்ளைகள். இந்த நவக்கோள்கள் ஜீவனாக முடியுமா? ஆகாது. அப்ப அறிவுதான் அனைத்துமாக மாற முடியும். எனவே இந்த 9 பிள்ளைகள் அறிவு கட்ட பிள்ளைகள். இப்ப அறிவுள்ள ஒன்றை தேர்ந்தெடுத்து ஆட்சியிலே வைத்தான் என்பது அங்க கருத்து. அதுக்கு அப்புறம் இவங்க வர்றாங்க, பாண்டவர் வர்றாங்க. இப்ப பாண்டவர் யாரு? குந்தி, அதாவது எனர்ஜி பார்ட்டிகிள், சக்தி. இதுல இருந்து ஒவ்வொன்றாக பரிணமிக்குது. முதலில் யார் வராங்க? கர்ணன். யாரு? சூரியனுடைய பிள்ளைன்னு வருது. சூரியன் என்பது அறிவு, அறிவு சார்ந்த பிள்ளை கர்ணன். இரண்டாவது தர்மன், தர்மபுத்திரன் சொல்லுவாங்க. அதாவது பூமி எப்படி ஒரு இரவு பகல் அப்படின்னு ஒரு விதியோடு இயங்கிக் கொண்டிருக்கிறதோ, அந்த விதிப்படி நடக்கக்கூடிய மண் தத்துவமாக தர்மன். அடுத்தது காற்று தத்துவமாக பீமன். புலன் தத்துவமாக மனமாக அர்ஜுனன். நகுல சகாதேவர்கள், அதாவது வித்து சக்தி நீர், அந்த வித்து சக்திக்குள் இருக்கின்ற ஞானம் குண்டலினி சக்தி.
அப்ப நகுலன் அது குதிரை சக்தியாகவும், அதாவது ஆத்ம சக்தியாகவும், அந்த ஆத்மா அடைகின்ற ஞானம் அது சகதவனாகவும், இந்த 5 பேரும் 5 புலன்களாகவும் பேசப்படும். மெய்வாய் கண்மூக்கு செவென்று 5 புலன்களாக பேசப்படும். அப்ப இந்த 5 புலன்களுக்கும் ஒரே உடம்பு தானே, அது திரௌபதி. 5 பேருக்கு ஒரு மனைவின்னு அர்த்தம். அப்ப திரௌபதி என்பது ஆத்ம தத்துவம். அப்ப இந்த ஆத்மா 5 புலன்களை வைத்து தான் இந்த உலக வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்ல, இந்த ஆத்மா தன்னை அறிய வேண்டும் என்று சொன்னால் அறிவின் துணை வேணும். அப்ப அந்த அறிவை துணை கொள்ள வேண்டும் என்பதுதான் இன்னொரு இடத்துல வியாசர் காட்டுறார். எங்க வனவாசத்துல போற போது ஒரு முனிவருடைய ஆசிரமத்துல ஒரு கனி வந்து இந்த அம்மா ஆசைப்பட அர்ஜுன அதை அம்ப அடிச்சு கொடுக்க, அப்புறம் அந்த மறுபடியும் அவ ஒட்டணுமே என்ற ஒரு கதை இருக்கு. அப்ப அதுல வந்து ஒவ்வொருத்தருடைய எண்ணங்களை சொன்னா மேல போகும் சொல்லி கிருஷ்ண பரமாத்மா சொல்ல, பாண்டவர்கள் அவங்க மனசுல இருக்கிறது சொல்லும் போது 5 அடி வரைக்கும் போயிடும். திரௌபதி சாய்ஸ், உன் மனசுல என்ன இருக்கு சொல்லும்பா. எனக்கு என்ன வேணும் கிருஷ்ணா, 5 பேரு புகழ்பெற்ற வீரர்கள், இவர்களை கணவர்களாக கொண்ட எனக்கு என்ன குறை இருக்குன்னாரு. பல மேல போகல. உண்மை சொல்லலைன்னா முனிவர் வந்துருவாரு, சாபம் கொடுத்துருவாரு. உடனே திரௌபதி சொன்னான், 5 பேர் எனக்கு புருஷர்களாக இருந்தும் இன்னொருவன் மேல் மனம் செல்கிறதுன்னா கனி மேல போட்டிக்கிச்சு. இதோட முடிஞ்சு போச்சு கதை. அந்த இன்னொருவன் யார்? அவன் தான் கர்ணன். அப்ப 5 பாண்டவர்களுக்கு மனைவியாக இருந்தும் இவள் கர்ணன் மேல் ஆசை கொண்டான்னு சொன்னா எப்படி இருக்கும் பாருங்க கதை. அப்படி இல்லை, அறிவு இருந்தால் தான் ஞானம் பெற முடியும். அந்த ஞானம் பெறதுக்கு சரணாகதி ஆகணும். அப்பதான் இறைவன் நமக்கு உதவி செய்வான். அப்ப சபையில நடக்கிற நிகழ்ச்சியில கடைசியில 2 கைகளும் உயர்த்தி கிருஷ்ணான்னு கூப்பிடுற போது உதவிக்கு வந்தான். சோ இறைவனை அறிய வேண்டும் என்று சொன்னால் பூர்ண சரணாகதி. சோ சரணாகதி என்பது பக்தர்கள் பேசுறாங்களே அந்த சரணாகதி இல்லை, ஞானத்தின் உச்சம் சரணாகதி. அது பக்தனுக்கு கிடைக்காது. இவன் சொல்ற சரணாகதி எல்லாம் வார்த்தை அளவு, உதட்டளவு சரணாகதி. சரணாகதிக்கு அது அல்ல அர்த்தம். தன்னையே இறைவனிடத்தில் ஒப்படைத்து விடுவது. என்னை உனக்கு தந்தேன், ஒரு சிறிய தொண்டனாக என்னை உனக்கு காக்கு, இதுதான் சரணாகதி. இப்படி வார்த்தைக்கெல்லாம் உட்பொருள் நிறைய இருக்குங்கய்யா. அதெல்லாம் வச்சு யோசிச்சு பார்த்தாதான் இதிகாசங்கள் நமக்கு பயனாகும். சும்மா மேலோட்டமான கதை பேசுனீங்கன்னா பிறகு நாத்திகன் கிண்டல் பண்ணத்தானே செய்வான். 5 புருஷனுக்கு ஒரு பொண்டாட்டியா அப்படின்னு கேட்பான் இல்ல. இதை சொல்லி பாருங்க எவனா கேட்பானு. அப்போ காவிகள் ஒரு பக்கம் குழப்ப வேண்டியது, கருப்புல ஒரு பக்கம் கிண்டல் அடிக்க வேண்டியது, நாம இப்படியே ரெண்டையும் கேட்டுக்கிட்டு போக வேண்டியது. என்னைக்குதான் விடிய போறோங்க. சிறப்பையா, இது நல்ல தெளிவான விளக்கம் ஐயா. இது இதிகாசத்துக்குரிய விளக்கம் ஐயா. கதை நாங்கள் அர்த்தத்தை விட்டுட்டு வழிபடிய கதையை மட்டும். இதிகாசம் என்றாலே வாழ்க்கையின் அர்த்தம். அர்த்தம். ஆமா. ஹவு டு லிவ், அதுக்கு சான்ஸ்கிரிட்ல இதிகாசம் பேரு. ஆனால் இந்த இயேசு பிறந்த கதை இருக்குத்தானே, அதுவும் இப்படித்தான். அதுவும் இப்படித்தான். சிலவற்றை வந்து எப்படின்னா, நீங்க சொல் வழக்குல பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு சொன்ன வச்சுங்களேன், ஒரு உண்மை சொல்றேன்னு வச்சுங்களேன், இவனுக்கு தெரியாத இவனெல்லாம் சொல்ல வந்துட்டான் அப்படிம்பாங்க. யாரோ சொன்னாங்க அப்படின்னா அப்படி ஏத்துக்குவாங்க இல்லையா? இது ஒரு ஹியூமன் சைக்காலஜி. இதை வச்சுதான் நீங்க வால்மீகி என்றால் யூனிவர்சல் நாலேஜ் அர்த்தம், வியாசர் என்றால் யூனிவர்சல் நாலேஜ் அர்த்தம்,
கிரைஸ்ட் என்றால் என்லைட்டட்னு அர்த்தம். புரியுதுங்களா? ஆமா. யா. அவ்வளவுதான். சோ யாரோ ஒருவர் யாரோ பேர்ல சொல்லுவாங்க. நன்றி ஐயா. புரிஞ்சுட்டீங்களா? ஆமா, புரிஞ்சுது ஐயா. சிறப்பு ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வேறு அன்பர்கள்? ஐயா வாழ்க வளமுடன். யசோதா. வாழ்க வளமுடன். சொல்லுங்கள். சரணாகதிக்கு மாணிக்க வாசகர் சொல்லாம் இல்லைங்க ஐயா, நீங்க இப்ப சொன்ன சரணாகதிக்கு? 63 நாயன்மார்களும் சரணாகதி தான். சரி சரி சரி. இப்ப இருக்கவங்க தான் இல்லைன்னு சொல்றேன். 61 நாயன்மார்கள் 64 பேர். வாரியார் சாமிகளோட சொல்லுங்க. இல்ல 63 பேர்ல சுந்தரர் கிடையாது. சரி சரி சரி. மாணிக்கவாசகர் கிடையாது. மாணிக்கவாசகர் கிடையாது. மாணிக்கவாசகர் பின்னாடி வந்தவர். அவரோட சேர்த்து 64. 64 பேர். சரிங்க ஐயா, நீங்க சஸ்பென்ஸ சொல்லுங்க அடுத்த வாரம். ஆனா இப்ப நீங்க சொன்னதை வச்சு தெளிவான விளக்கம், வேதாத்திரியத்தை கையில் எடுத்து முன்னோக்கி போய்கிட்டே இருக்க வேண்டியது எங்க குறிக்கோள். ஆமா, நம்முடைய குறிக்கோள். கரெக்டுங்க ஐயா. இந்த குரூப்ல இருக்கிறவங்களோட குறிக்கோள் அது எல்லாரும் அவங்கவுங்களுக்கே ஒரு சத்திய பிரமாணம் எடுத்துக்க வேண்டியதுதான். ஆமா, அதாங்க ஐயா. அதான் போன வாரத்துல ஒரு இது சொல்றக்குள்ள எனக்கு நெட்டு கட் ஆயிடுச்சுங்க. ஐயா ஜனார் ஐயான்னு நினைக்கிறேன், 14 வயசுல அந்த பாட்டு பாடணுமே, இப்ப ஏன் அந்த பாட்டு பாடலங்கிற மாதிரி கேட்டாரு. என்னோட விளக்கம், இந்த நாம வேதாத்திரியத்துக்கு வந்தாச்சு, நமக்கு வயசும் வந்துட்டு ஆயிட்டே இருக்கு. நம்ம அந்த மாதிரி மாற வேண்டியதானுங்க ஐயா. நம்ம மாறாம இதுவே பேசிட்டே இருந்தா எப்படிங்க? நான் அந்த மாதிரின்னு சொல்லலாம் இல்லைங்க ஐயா. சொல்லணும். நான் சொல்றேங்க ஐயா, நான் சொல்றேன். அது வந்துமா அடுத்தவங்க சொல்லும், அதாவது நமக்கு நாமே தான் தேர்வெடுத்துக்கணும். அதான் சொல்றேங்க, அதான் நான் சொல்றேன். இப்ப நான் உங்ககிட்ட சொல்றேன், ஜூன் 13ஆம் தேதி 35வது கல்யாண நாளுங்க. அன்னைக்குதான் ஆத்மார்த்தமா என்னோட கணவருக்கு, அவரு இந்தியால இருக்காரு, நான் அமெரிக்கால இருக்கிறேன், ஒரு மெசேஜ் போட்டேன். வாழ்க வளமுடன். இதுக்கு வேதாத்திரி மகரிஷி அனைத்து பேராசிரியர்களுக்கும் நன்றி. நன்றிமா. நீங்க சொல்ற இன்னைக்கு கருத்தெல்லாம் நல்லா வாங்கிட்டங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சாமிஜி அதுக்காகத்தான் இவ்வளவு கஷ்டப்பட்டு நமக்கு பாடம் சொல்லிட்டு இருக்காங்க. அதாங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நான் என்ன கேள்வி கேட்கிறேன் ஐயா? சொல்லுங்க ஐயா. இப்ப தந்ததாய் இருவரும் ஒன்று சேர்ந்து அந்த முதல் காந்த கருமையம் தோன்றுகின்றது. அந்த காந்த கருமையம் வான்காந்தத்தை ஈர்க்க முடியுமா? எப்படிங்க? அந்த காந்த கருமையம் வான்காந்தத்திலிருந்து பதிவுகளை ஈர்க்க முடியுமா? முடியும். அதுன்னு இருக்காது, தானே ரிஃப்ளெக்ட் ஆகும். அதனுடைய பிரதிபலிப்பு. இப்ப பூமியில வாழ்ந்து முடிந்த ஆத்மாக்களுடைய அனுபவம் இருக்கு பாருங்க. இப்போ சிம்பிளா எடுத்துட்டீங்கன்னா, இப்போ இந்த காற்று மண்டலத்துல உலகத்தில் எத்தனை டிவி ஸ்டேஷன், ரேடியோ ஸ்டேஷன் இருக்குமோ அத்தனை நிகழ்ச்சிகளும் நம்ம சுத்தி இருக்கா இல்லையா? ஆமா. இப்போ அந்த ஒரு ரேடியோவோ டிவி வச்சு ஆன் பண்ணுவோம், நம்ம எந்த சேனல் வருமோ அதை நம்ம எடுத்துக்கிறோம் இல்லையா? அப்ப அந்த சேனல் மட்டும்தான் இருக்குதா? எல்லா சேனலும் இருக்குதா? எல்லாம் இருக்குது. எல்லாம் தான் இருக்கு. நமக்கு எதுவும் அதை டியூன் பண்றோம். அது போல இந்த காந்த களத்தில் எல்லா அனுபவங்களும் இருக்கும். நமக்கு எது டியூன் பண்றோமோ அது நம்மோட இணையர். ஸோ இப்படி தாயின் கர்மயத்திலையும் அது ஒத்த அணுக்கள் சேரும், ஒத்த அனுபவங்கள். நம்முடைய வாழ்க்கையிலே அது ஒத்த அனுபவங்கள் சேரும். ஸோ ஒட்டுமொத்த உலகமே ஒரே யூனிட் தாங்கய்யா. ஸோ எல்லா இடத்துலையும் கிளாஸ், ரிஃப்ளெக்ஷன், ரிஃப்ராக்ஷன், பெனிட்ரேஷன், இன்ட்ராக்ஷன், இது இல்லாத இடமே கிடையாது. அலை எங்கே உண்டோ அங்கெல்லாம் இந்த 5 பண்புகளும் உண்டு.
சரிங்களே? புரியுது ஐயா, புரியுது ஐயா. நான் கேட்க வழிகிட்ட அர்த்தம் என்னண்டா ஐயா, இப்ப அந்த முதல் தோன்றிய தந்தையும் தாயும் இணைந்து தோன்றிய அந்த கருமையம் அல்லது அந்த குழந்தை தனக்கு ஒத்த பதவிகளை வான்காந்தத்திலிருந்து ஈர்க்கும் போது அவர்களுடைய இறந்தவர்கள் தாயாகவோ அல்லது வேறு யாரும் இருந்தால் அவர்களுடைய பதவிகளை என்னோட ஒத்ததா இருக்கிறபடியால அது ஏற்கனவே இங்கேயே இருக்கு. வந்து தாய் தந்தையுடைய 7 14 தலைமுறை அனுபவங்களும் நம்ம கிட்டே ஸ்டாக் இருக்கு. புதுசா எடுக்க தேவையில்லை. தேவையில்லைன்றதுல வந்தாலும் அது அதோட இணைந்துதான் போகும். புதுசா ஒண்ணும் ஏற்படுத்த முடியாத. இல்ல, நான் இந்த இறந்தவர்கள் பிறக்கிறார்கள் என்று சொல்றதுக்கு இப்ப இது விளக்கமா இல்ல அப்படி வராது. அது ஏற்கனவே சொன்னேன்னு நினைக்கிறது. ஏன் இப்படி சொல்றாங்கன்னா, அந்த பிண்டம் வைப்பதுன்னு ஒரு சடங்கு வச்சு சொன்னேன் பாருங்க. ஆமா. அந்த பிண்டம் என்பது உடம்புன்னு ஒரு அர்த்தம் இருக்கு, உணவுன்னு அர்த்தம் இருக்கு இல்லையா? செத்தவங்க பிண்டம் வைக்கிறாங்க இல்லையா? உணவு தானே. இந்த உடம்பு சொல்லுவோம் சோற்று அடைத்த பிண்டம் சொல்றோம் இல்லையா? அப்போ எப்படி இந்த உடம்புக்குள்ள உணவு போய் உடம்பா மாறுதோ, அதுபோல் ஒரு பெண்ணின் கருப்பைக்குள் உயிரை வைத்தால் அது ஒரு உடலாக மாறும். அப்ப இதுக்கு பிண்டம் வைப்பது என்ன சொன்னாங்க. சோ இந்த இடம் புரியாததுனால இவன் செத்தவனுக்கு பிண்டம் வைக்கிறான். சரிங்களா? அதுதான். என்ன ஒரு கேள்வி ஐயா? சொல்லுங்க ஐயா. இப்ப ஆண் பெண் இணைகின்ற போது அந்த பதவிகளுடைய எல்லாம் சேர்ந்து அந்த காந்த கரிமத்தில் அந்த பதவிகள் 7 தலைமுறைகளுடைய பதவிகள் எல்லாம் சேருகின்றது. அந்த பதவிகள் கேரக்டரைசேஷன் அப்ப எல்லா பதவிகளும் இருக்கும். அந்த தாய்ந்த பதவிகளும் இருக்கும், தந்தைந்த பதவிகளும் இருக்கும். ஒரே இடத்துல அதுக்குள்ள எது டொமினண்டாக இருக்கும், எது டோமன்டாக இருக்கும் என்றது பற்றி ஆத்மீகத்திலே விளக்கங்கள் உண்டாயா? யாரும் பிடிக்க முடியாது, யாரும் அதை சொல்ல முடியாது. ஏன்னா அது எவ்வளவு நுணுக்கமானது அப்படின்றத அவங்களுடைய ஆத்மாவை பத்தி அவங்கவுங்களே தெரிஞ்சது கஷ்டம். எப்படி போய் அடுத்தவங்களுடைய ஆத்மா எல்லாம் போய் கண்டுபிடிக்க முடியும்? இப்ப சிலர் சொல்றாங்களே ஐயா, இப்ப வருகின்ற பதவிகளில் தந்தை வழி சில பதவிகள் தந்தை வழியிலிருந்து வரும், சிலதுகள் தாய் வழியிலிருந்து வரும், அப்படி என்று சில ஆத்மீகத்தில் சில இதுகள் சொல்றார்கள் ஐயா. இப்ப சரி, இப்ப அம்மா எது பண்ணல, தந்தை எது பண்ணல? தெரியாது, வேறுபாடுகள் இருக்கக்கூடும் ஐயா. எல்லாத்துக்கும் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் 5 புலன்கள் தான். இந்த 5 புலன் வாழ்க்கையில இது எது ஆண் பதிவு, எது பெண் பதிவு? இல்ல. உடல் அமைப்பிலே ஒரு சிறு பேதத்தை தவிர வேற என்ன பேதம் இருக்குங்க? இல்ல போய் அம்மா அது வந்துருச்சு, அப்பா அது வந்துருச்சுன்னு சொல்லி எல்லாமே ஒரே பதிவுகள் தாங்க ஐயா. எல்லாம் மனிதகுல பதிவுகள் தான். இல்ல, இப்ப சிலர் வந்து இப்ப கலர் கண் கருப்பா இருக்கிறது, நிறமாக இருப்பது, அது ஜீன்லயே வந்துருது இல்ல? ஆமா, ஜீன்ஸும் கருமையும் ஒன்றுதானே ஐயா? ஆமா, அப்ப ஜீன் தான் கருமையும் சொல்றோம். இப்போ நீங்க வந்துங்க, இப்ப ஆப்பிரிக்காவில் உள்ள உடல் அமைப்பு ஒரு மாதிரி இருக்கும், இந்தியன் ஒரு உடல் அமைப்பு ஒரு மாதிரி இருக்கும், இந்தியாவிலேயே நார்த் மாதிரி இருப்பாங்க, தென் பக்கம் திருநெல்வேலி கன்னியாகுமரி ஆளு ஒரு மாதிரி இருப்பாங்க. ஸோ இது எல்லாமே அந்தந்த இடத்தினுடைய அலைபேச்சும் ஒரு காரணம். அதனால்தாங்கய்யா, அதாவது ஒரு மனித வாழ்க்கையும் ஒரு ஆண் பெண் எப்படி கணவன் மனைவியா மாறுறாங்க என்பதையும் அவ்வளவு ஈஸியா டிஃபைன் பண்ண முடியாது. மல்டிபிள் ஃபேக்டர்ஸ் இருக்குதுல. இப்படித்தான் அப்படித்தான் ஏதோ பொதுவா நம்ம பேசிக்கலாமே தவிர
நீங்க வாழ்க்கையை எடுத்து அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஏன் இதுன்னு சொன்னா கேள்வி மட்டும்தான் மிச்சமாகும். பதிலே கிடைக்காது. அது நிறைய கேள்வி அது மாதிரி இருக்கு. விடை தெரியாத வினாக்கள். அவுட்லைன் இது அவ்வளவுதான். எல்லாத்துக்கும் இன்னைக்கு ஏன் எனக்கு சாப்பிடணும் தோணுச்சுன்னு ஒரு கேள்வி கேட்டுட்டு போனோம்னா அதுக்கு விடை கிடைக்குமா? கிடைக்காது. இன்னைக்கு சப்பாத்தி இருக்குன்னு நினைச்சிட்டு கீழே போனா இட்லி தான் கொடுத்தாங்கன்னா ஏன் கொடுத்தாங்கன்னு கேள்வி கேட்டேன்னா விடை கிடைக்கும். ஸோ இது போல நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குங்க. பேசிக்கலா வாழ்க்கைக்கு என்ன தேவை அதை மட்டும்தான் தத்துவத்துல ஞானிகள் சொல்ல முடியுமே தவிர இப்படி எல்லாம் விரிவா பேச போனாங்கன்னா எத்தனை வால்யூம் எழுதுறது? இது யாருக்கு பொருந்தும்? இது உங்களை போன்ற வாழ்க்கை உங்க குழந்தைகளுக்கு இருக்காது இல்லையா? எல்லாம் ஒரே ஜீன் தான். சாமிஜி அழகா சொல்லுவாங்க, ஒரே பாத்தியில போடுற 4 விதைகள், 4 விதை 4 வகையா முளைக்கும். ஒரே பாத்தி, ஒரே தண்ணி, ஒரே சூரியன், ஒரே காத்து. ஏன் 4 வகையா பிறக்குது? ஒரே காரணம் என்ன சொல்லலாம்? விதையினுடைய சாரம். அப்ப விதைக்குள் ஏன் இத்தனை மாற்றங்கள் ரெக்கார்ட் ஆச்சுன்னு கேட்டா இல்லைங்களா ஐயா? எல்லாம் அவர் விதை தான். ஆனா ஒவ்வொரு செடியும் ஒவ்வொரு மாதிரி வருது இல்லையா? அப்போ இந்த ஒரே அவரை வெரைட்டிக்குள்ள இந்த 4 விதை ஏன் 4 வகையா இருக்குது? அதுக்கே நம்ம விடை கிடைக்க முடியாதுங்க. மனித வாழ்க்கை அதை விட ரொம்ப காம்ப்ளிகேட்டட். ஸோ ஓரளவுக்கு நம்ம தத்துவம் என்பது ஒரு கைடன்ஸ் தான். அதை வச்சுட்டு நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போகணும். நன்றி ஐயா. நன்றி ஐயா. வேறு நண்பர்கள் கையெழுத்தில் ஐயா. எனவே நாம் ஓகே, வாழ்கமுடன் நிறைவு செய்வோம். இதுவரை நேரமும் ஆன்மா என்ற தலைப்பிலே இந்த 12வது பகுதி சிந்தனை உரையை மிகச் சிறப்பாக நெறிப்படுத்தி தந்த நமக்கு வழங்கிய முதலை பேராசிரியர் பழனிசாமி ஐயாவுக்கு நாம் நமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவிப்பதோடு ஐயாவுக்கு எல்லோரும் சேர்ந்து ஒரு வாழ்த்து தெரிவிப்போம். முதல்நிலை பேராசிரியர் பழனிசாமி ஐயா அவரது உடல் நலம், மனவளம், பொருளாதார அவர் தம் அன்பு குடும்பம், அவரது வேதாத்திரிய தொண்டு